மீண்டுமாக இந்த சங்கீத பகுதியுடைய தியானத்துல நாம் கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சங்கீத பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்துல த புக் ஆஃப் சாம்ஸ் அண்ட் ஓவர்வியூ என்று சொல்லி சங்கீத புத்தகம் ஒரு கண்ணோட்டம் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து 1ஆம் சங்கீதத்தை குறித்து வேத ஆராய்ச்சி செய்து வந்தோம். இந்த நாளிலே சங்கீத புத்தகம் வேத ஆராய்ச்சி இந்த நாள்ல நாம் ஒரே நிமிஷம் அமைத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீத புத்தகம் வேத ஆராய்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் 2ஆம் நாள். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிற சங்கீதம் 16. அதைத் தொடர்ந்து சங்கீதம் 19 நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த நாளில் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக நாம் அவருடைய சமூகத்தை நம்ம காத்திருப்போம். சங்கீதம் 16 நீங்கள் கையில எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உங்கள் அருகிலே வேத புத்தகத்துல சங்கீதம் 16 நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இது தாவீது ராஜா எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் 11 வசனங்கள் இருக்கிறது. யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 16 1 முதல் 11 வசனங்கள். தேவனே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோടെ தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, தாவீது ராஜா எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 16. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், எந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிற பொழுதும் அதன் தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற, அதாவது பிராக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நாம் மறந்து போகக்கூடாது என்று சொன்னேன். நேற்றைய தினத்திலே அதை குறித்து த புக் ஆஃப் சாம்ஸ் அண்ட் ஓவர்வியூ என்கிற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சங்கீதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்றே நம்ம படித்தோம். இந்த மிக்தாம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் தங்கம் அல்லது தங்க தகட்டோடு கூட மூடுதல் என்கிற மொழி பதத்திலிருந்து வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் மிகவும் பாதுகாப்பற்ற ஆபத்தான நிலையிலே துயரத்துடன் இருக்கிறதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆதலா இந்த மிக்தாம் என்கிற சங்கீதம் என்ன என்று நேற்று படித்தது போல, இது உதடுகள் மூடப்பட்ட நிலையில மௌனமாக பாடப்படுகிற ஒரு சங்கீதம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உள்ளத்தின் விசாரங்களை வெளியே சொல்ல முடியாமல் துக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில அமைதியாக ஆண்டவரோடு கூட ஜெபத்தின் மூலமாக இடைப்படுகிற சங்கீதம். ஆகவே இது மிக்தாம் என்னும் சங்கீதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. மௌனமான ஜெபங்கள் என்று சொல்லி நாம் இதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் அவ்வப்போது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 16 மொத்தம் 11 வசனங்கள் இருக்கிறது. அந்த 11 வசனங்களை நாம் எப்படி பிரிப்போம் என்றால், இப்படியாக நாம் பிரிக்க முடியும். முதலாவதாக சங்கீதம் 16 1 முதல் 4 வசனங்களிலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார்,
தாவீது, பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர் ஆகியோரை பற்றிய காரியங்களை குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக மேசியாவை பற்றிய காரியங்கள் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அன்பானவர்களே, இங்க பாருங்க, இந்த சங்கீதத்தை பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் a messianic song. நேற்றே நாம சொன்னோம் மேசியாவின் கீதங்கள் என்று சொன்னோம். இந்த 11 வசனங்களும் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கவில்லை, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தாவீதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற கிறிஸ்துவாகிய மேசியாவை குறித்தும் அநேக விசேஷ வெளிப்பாடுகளை மறைவாக கொடுக்கப்படுகிற ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாள் இது தியானிக்க வரையில விசேஷ வெளிப்பாட்டை இந்த சங்கீதம் தாவீது மூலமாக புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுக்கப்படுகிறதை, நிறைவேறுகிறதை நாம் மிக அழகாக ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்க முடியும். ஆகவே இந்த 11 வசனங்களில ஒரு சில வசனங்கள், குறிப்பாக ஒரு 7 முதல் 7 வசனங்கள் தாவீதை குறித்தும், அதற்கு பின்பாக மிகவும் குறிப்பாக 10, 11 வசனங்கள் வரப்போகிற மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது பாடுகிற ஒரு சங்கீதமாக அமைகிறதை இதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த 16வது சங்கீதத்துல தாவீதை விட இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தாவீதின் வார்த்தைகள் என்று சொல்வதை விட இவை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாய் இருக்கும். இங்க பாருங்க, இந்த சங்கீதத்தின் முடிவுல உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை பற்றி தாவீது மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது வரப்போகிற மேசியாவைய கிறிஸ்து எப்படியாக அவர் பாடுபடுவார், அடக்கப்படப்படுவார், 3ஆம் நாளே அவர் உயிர் செல்வார் என்ற காரியத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்வதனால் இது மிகவும் ஒரு முக்கியமான சங்கீதமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் மறை பொருளாக ஒரு பொக்கிஷம் போல புதைந்திருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தோடு இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிற பொழுது மிக அழகாக தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுகிற, மட்டுமல்ல அநேக ஆவிக்குரிய சக்திகளை விளக்கி சொல்லுகிறதை இந்த சங்கீதத்துல நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த சங்கீதத்தின் பெரும்பான்மையான வசனங்கள் இயேசுவை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இது தாவீதின் ஜெபம். தாவீது எப்படியாக ஜெபிக்கிறார் என்கிற காரியத்தை நாம் இந்த நாள்ல அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஜெபத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எப்படியாக தாவீது ஜெபிக்கிறார், நம்முடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நிதானித்து பார்க்கும்படியாக இந்த நாளில நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது நீங்க பாருங்க, 1-2 வசனங்கள்ல தாவீதுக்கு தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கிறது. டேவிட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். அடுத்ததாக தாவீதுக்கு தேவனோடு உள்ள உறவின் விளைவுகள். முதலாவது கர்த்தரோடு தொடர்பு இருக்கிற காரியம், அதை தொடர்ந்து உறவின் நிமித்தமாக வருகிற விளைவுகள். மூன்றாவதாக தாவீதுக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை 5 முதல் 8 வசனங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கிறோம் 9 முதல் 11 வசனங்களை தாவீது வைத்திருக்கிற எதிர்கால நம்பிக்கை, அதாவது கிறிஸ்துவின் அடிப்படையில எப்படி உள்ளது என்பதை மிக தெளிவாக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதம் நம்முடைய ஜெபம் மற்றும் தேவனின் மீதுள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது என்று ஆராய்ந்து பார்க்க மிகவும் உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும். 1 முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நாம் படிச்சுட்டோம், ஆகவே நாம் தொடர்ந்து அப்படியே செல்லுவோம். இங்க பாருங்க, ஆண்டவரே தேவனே என்று அழைக்கிறார். இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி என்று சொல்லி கர்த்தரே என்று இங்கு தாவீது ஆண்டவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய உள்ளத்தின் காரியங்களை ஜெபமாக ஏறெடுக்கிற வேளையில தாவீது பயன்படுத்துகிற வார்த்தை தேவனே, கர்த்தரே என்று அவர் உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க பாருங்க, தேவரீர் என்று அழைக்கிறார். தேவரீர் என்பதற்கான எபிரேய பதம் அடனாய், அதோனாய் என்று சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவர் என்றும் பொருள் கொள்ளலாம், அவர் பாதுகாப்புகிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆகவே கர்த்தரே தாவீதை பாதுகாக்கிறவர், அவருடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு யாவே என்கிற அர்த்தமும் உண்டு. அதைத்தான் அவர் உச்சரிக்கிறதை 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி என்று எழுதுகிறார். தேவனின் அடனாய், தேவனே என்று சொல்லி இந்த சங்கீதத்தை
ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் என்னை பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, என் இருதயத்தை பலப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, மாறாக ஆங்கிலத்துல போட்டிருக்க பாருங்க, அன்சேஞ்சிங், என்றும் மாறாத, அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாக, எட்டர்னல், யுக யுகமாக இருக்கிற செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தன்னை தற்சார்புடையவராக காணப்படுகிற ஒரு தேவனை நோக்கி நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க 4ஆம் வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளால் உச்சரிக்க மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு யாவே யார் என்று தெரியும், அதனா யார் என்று தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் அறிந்திருக்கிறபடியினால நான் என்ன செய்யறேன்னா, அந்நிய தேவர்களை நான் ஆராதிப்பதில்லை, மட்டுமல்ல அவர்களோடு நான் ஐக்கியமா இருக்க போவதில்லை, அவர்களை ஆராதனை நான் அங்கீகரிக்க மாட்டேன், புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். 1 முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனே என்று கூறுகிறார், கர்த்தரே என்று கூறுகிறார். மட்டுமல்ல மிக அழகாக சொல்லுகிறார், அந்நிய தேவர்களை நான் நாடி பின்பற்றுவதில்லை, ஏனென்றால் என் தேவன் யார் என்பது எனக்கு தெரியும், அவர் என்னை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார், நான் நம்பி, நல்ல வசனம் இருக்குது 1ஆம் வசனம், என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, ஒரு காரியத்தை மிக தெளிவாக பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆங்கிலத்துல மிக அழகாக இருக்கும். 2ஆம் வசனம், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றேன்னா, நம்முடைய செல்வம் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. அவர் அண்ட சராசரிக்கு அகில உலகத்தை படைத்த தேவன். ஆகவே என்னுடைய செல்வத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஆங்கில வேதாகமத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்குது, ஐ ஹாவ் நோ குட் அபார்ட் ஃப்ரம் யூ. அப்படின்னா என்னன்னா, உங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு மிகவும் பிரத்யேகமான காரியம் இல்லை என்று சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய ஜெபத்துல ஆண்டவரை போற்றி பாடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 16 4வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் குறிப்பாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை நீக்கி போடுவதற்கு தம்முடைய ரத்தத்தை பாவ நிவாரணாக பலியாக செலுத்தினார். மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முழு கிரயமாக செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு காளை, வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றின் ரத்தத்தை சிந்தாமல் தம்முடைய சுய ரத்தத்தையே சிந்தினார். அதனாலதான் இங்கு மேசியாவை அவர் நினைவு கூறுகிறார். ஆகவே அந்நிய தெய்வங்களை நான் பின்பற்ற மாட்டேன், 4ஆம் வசனம். மட்டுமல்ல, அவர்கள் செலுத்துகிற ரத்த பானபலிகள் நான் செலுத்த மாட்டேன். ஏன் என்று கேட்டால், எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல ரத்தம் சிந்தி மரிக்க போகிறார், மேசியாவாக இருக்கிறார், அவர் என்னுடைய பாவங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற மேசியாவை குறித்த மிக அருமையான ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடை இங்க தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோ ஒரு பாவமும் இல்லாதவராய் இருந்தாலும் நம்மை மீட்பதற்காக அவர் பாவமானார். நம்முடைய பாவங்களை நீக்கும் பாவ நிவாரண பலியாக அவர் மிருகங்களின் ரத்தத்தை சிந்தாமல் நம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்துக்கு பாவ நிவாரணத்தை கொண்டு பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவது நாங்க பார்க்கிறோம், தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல தாவீதுக்கு தேவனோடு உள்ள உறவின் விளைவுகளை குறித்து 3-4 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே தொடர்ந்து தாவீதுக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து 5 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவருடைய எதிர்கால நம்பிக்கை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீ காப்பாற்றுகிறேன். மிக அழகாக தன்னுடைய உள்ளத்தின் ஆசைகளை மட்டுமல்ல, வேதத்தின் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை தெளிவாக இங்கு தன்னுடைய ஜெபத்துல பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க பாருங்க, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீ காப்பாற்றுகிறேன். கண்பானவர்களை தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரம். என்ன அர்த்தம்? லேவி கோத்திரத்தாருக்கு வாக்குத்தத்த தேசத்தில் சுதந்திரம் பிரித்து கொடுக்கப்படவில்லை.
கர்த்தரே அவருடைய சுதந்திரமாக காணப்படுகிறார். யாராவது உபாகமம் 10:9 வாசிங்க. லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். பாருங்க, அப்ப கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். உபாகமம் 18:1-2. லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். பாருங்க, மிக நேர்த்தியாக அழகாக இதை தனக்கு உரித்தாக்கி கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய செல்வம் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் என்ன பார்த்தா, உண்மை தவிர வேறு செல்வம் எனக்கு இல்ல, உண்மை தவிர வேற ஒத்தாசை இல்லை, ஏனால் எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை, மாறாக தேவனே நீரே என் சுதந்திரம் என்று சொல்லி மிக அழகாக அந்த வாக்கு தத்தங்களையும் மட்டுமல்ல அந்த கைவிடாத தேவனுடைய அன்பையும் அந்த அதனாய் யாவேவை உணர்ந்தவரா இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசாரிய ராஜ்யமாக இஸ்ரவேல் ஜனம் இருக்கிறார்கள் என்கிற வசனத்தை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறது. நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசிங்கள். கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கானவர் இது ரட்சிப்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேய பதத்துல கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லுகிற வேளையில என்னை ரட்சிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால என்ன செய்வாரா, நான் கர்த்தரை துதிப்பேன். 16 நான் கர்த்தரை துதிப்பேன். மட்டுமல்ல 16 சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஆலோசனை தந்தார். அப்ப ஆண்டவரை குறித்து மிக அழகாக இந்த காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என்னுடைய செல்வம் அவருக்கு தேவையில்லை, அவரே என்னுடைய செல்வம், யாவே அதோனாய் அவரே என் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு, கர்த்தரை நான் துதிக்கிறேன் என்று மிக அழகாக தன்னுடைய ஜெபத்திலே சொல்லிவிட்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, நேற்றைய தினத்துலதான் சங்கீதம் 1 நாம் தியானித்தோம். ஆலோசனை, த கவுன்சில் என்று சொல்லுகிறோமே, வேதம் சொல்கிறது அவரை ஆலோசனை கர்த்தா என்று நாம் அழைக்கிறோம். ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம் யாராச்சும் வாசிங்க சீக்கிரமா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாஞ்சை இப்படியாக இருக்கும் என்று சொன்னால், காலைதோறும் அவர் நம்மை எழுப்புகிற தேவன், ஆலோசனை தருகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவனை தான் தாவீது தன்னுடைய ஜெபத்துல பயன்படுத்துகிறார். மட்டுமல்ல, அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, 5 முதல் 10 வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சுட்டோம். ஆகவே 8ஆம் வசனம் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு, என் இருதயம் பூரித்தது என்று சொல்லுகிறாரு. 10ஆம் வசனம் எழுதியிருக்கு பாருங்க, என் மகிமை களி கூர்ந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக அந்த ஜெபத்துல சந்தோஷப்படுகிறதை, மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் நம்முடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக தாவீது செய்கிறதை இந்த சங்கீதத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 14ஆம் வசனம். ம் 10ஆம் வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. மிக அழகாக எழுதுகிறார். இவைகள் எல்லாம் பட்டியல சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்துல, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிப்புந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அழிந்து போகிற மாம்சம் தான் எனக்கு என்று சொல்லி ஒரு ஹோப் உண்டு, அது மகிமையோட தங்கி இருக்கும். அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பின்பதாக பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை குறித்து மிக அழகாக தீர்க்க தரிசனமாக
இந்த 10-11 வசனங்கள், அதுலதான் மெசியானிக் சாம் என்று சொல்கிறோம். 10-11 வசனங்களை தாவீது ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. தாவீது யாருங்க? ஒரு ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனாலும் அவர் பாவி. பாருங்க, அவருடைய அழிவை அவர் காணத்தான் வேண்டும். சரீரம் அழிந்துதான் போகும். உன்னுடைய பரிசுத்தவரை அழிவை காண ஒட்டீர் என்று யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். மரணம் அவரை தடுத்து வைப்பதில்லை. அவர் உயிர் தெளிந்த தேவனாக கிறிஸ்துவாக காணப்படுகிறார் என்கிறதை இங்க முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி, மிக அழகான ஒரு வார்த்தையை இங்க தாவீது பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு மார்க்கம், ஒரு ஜீவ மார்க்கம். அது என்னங்க? அது என்ன? இந்த உலகம் அறிந்த ஒன்றுதான். அநேகர் அதை அறியாமல் இன்றும் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சிலுவையில ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தென்று பரத்துக்கேறி இன்றும் அவர் என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை நீர் தெரியப்படுத்துகிறேன். மட்டுமல்ல, பிதாவுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்த ஒரு மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டை தாவீது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதிர்கால நம்பிக்கை குறித்து பேசினார். இந்த பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தியது. இப்பொழுது நான் சொன்னேன், இது ஜீவ மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லி நான் சொன்னேன். அப்ப நீங்க பாருங்க, இதத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய செய்தியில வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்க செய்தியில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் மேற்கோளாக சொல்லுகிறார். இந்த சம்பவம் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அருள் மாறி ஊற்றப்பட்ட பிறகு நடைபெற்றது. தன்னுடைய பிரசங்கத்தில் பேதுரு தாவீதை பற்றி சொல்லுகிறார். தாவீது கிறிஸ்துவை பற்றியும், விசேஷமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்வதாக பேதுரு தெளிவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:25 முதல் 28. யாராச்சும் வாசிங்க. அப்போஸ்தலர் ஜீவ நடபடிகள் மார்க்கங்களை எனக்கு தெரிய அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். பாருங்க, அப்படியே டிக்டோ அந்த 8 முதல் 11 வசனங்கள், அதாவது சங்கீதம் 16 8 முதல் 11 வசனம் அப்படியே ரிப்பீட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். அதுதாங்க நம்ம வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழிவை நாம் காணாதபடி ஒரு ஜீவ மார்க்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக அவர் பெற்றுக் கொடுத்தார் என்பதை இங்கே பேதுரு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேதுரு நிச்சயப்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பின சம்பவம் மெய்யானது என்பதை பேதுரு உறுதி பண்ணுகிறார். தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதற்கு சீஷர்களாகிய நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருப்பதாக ஏறக்குறைய 4 இடங்களில அவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2, 3, 4 அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது தாவீது சொன்ன வசனங்களை பேதுரு மேற்கோளாக குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை மரணத்திலோ அல்லது அவருடைய கல்லறையினாலோ கட்ட முடியவில்லை. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி தாவீதும் முன்னறிவித்திருக்கிறார். சங்கீதம் 14. அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், உங்கள் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துறீங்க. என கண்பானவர்களை நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் அவருக்கு சந்தோஷத்தையும் மகிமையும் தருகிறதை நாம் பார்க்க முடியும். தாம் அனுபவிக்க போகிற பாடுகளின் மூலமாய் கிறிஸ்துவானவர் தாம் அடைய போகிற மகிமையை நோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இருக்கிறார். 12 நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாவர ஸ்தலம் மகிமையா இருக்கும். ஏசாயா 11:10 நம்ம பார்க்கிறோம். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தார். தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமா அவரை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பிதாவை குறித்து யோவான் 13:31-32 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வரப்போகிற மேசியாவை குறித்து எவ்வளவு அழகாக ஒரு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிற ஒரு விசேஷத்தை ஞானத்தை பெற்றவனாக தாவீது காணப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க எந்த இடத்துலயுமே நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, வீட்டுல போயும் படிச்சு பாருங்க, தன்னுடைய அங்கலாய்ப்பை ஏக்கங்களை அவர் வெளிப்படுத்துறதாகவே தெரியல. இது துயரத்தின் இடையில எழுதப்பட்ட சங்கீதம், பொற்பன கீதம், மிக்தாம் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே தாவீதின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். மட்டுமல்ல, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்ப நீங்க பாருங்க, மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஒரு 3 or 4 minutes ஆனபடினால நான் திரும்பி எடுக்க வேண்டியது இருக்கும். தொடர்ந்து 7 மணிக்கு மேல இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அநேக வேலைகள்ல நாம் அதை சிந்திப்பதில்லை. இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 16 மீதி எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க. எப்படியாக தாவீது அதை எழுதுகிறார், எப்படி அது தீர்க்கதரிசனமாக நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? Why should Jesus Christ die? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நடந்த சம்பாஷணையை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:32-44 வசனங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா 23:26-43 நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேத பாரர்கள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கீழே சுத்தி இருந்த ஜனங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சம்பாஷணை நடத்துகிறார்கள். என்னன்னு பாருங்க, மத்தேயு 15:25-32 விசேஷமாக ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கோரிக்கையை வைக்கிறாங்க. என்னன்னா, வசனம் 30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. வசனம் 32 இறங்கி வந்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. மிக அருமையான ஒரு வெளிப்பாட்டை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே சிலுவையிலே அவர் மரிக்க கூடாது என்பதற்காக பிசாசானவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து போராடுகிறதை பார்க்க முடியும். அநேக சம்பவங்களை நான் தொடர்ந்து சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லை. எப்படியாவது கிறிஸ்து சிலுவைக்கு சென்று விடக்கூடாது, எப்படியாவது மரிக்க கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த போது ஐங்காயங்களால் ஏற்பட்ட ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து அவருடைய உடம்பில ரத்தம் இல்லாதபடியினாலே அந்த சீரம் என்கிற தண்ணீர் வெளிவருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவதான் ரத்தம் முழுவதும் சிந்தியாயிட்டு முடிஞ்சு போச்சு. அதைத்தான் நம்ம படிக்கிறோம். ரத்தம் சிந்துதலும் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று சொல்கிறோம். ஆட்டுக்குட்டியான வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறோம். ரத்தம் சிந்தியாயிற்று, அப்புறம் என்ன? அவர் ஏன் மரிக்க வேண்டும்? இதே கேள்விதான் அங்க சம்பாஷணை நடக்கிறது. பிசாசின் மூலமாக சாத்தான் இதை எதிர்பார்க்கலாம். அப்ப நீங்க ரத்தம் சிந்தினது இல்லாமல் ஏன் அவர் மரிக்க வேண்டும்? மனுக்குலத்தின் பாவத்தை போக்க இப்பதான் ரத்தம் சிந்தியாயிற்று. ஆகவே சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்கலாமே, அவர் ஏன் வரவில்லை? ஏன் மரிக்க வேண்டும்? ஒருவேளை இந்த நாள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். இதைத்தான் தாவீது ராஜா முன்னறிவிப்பாக இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே வைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. இங்க கேட்கிறாங்க, சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு கேட்கிறாங்க. இறங்கி வந்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்றாங்க. இஸ்ரவேல் ராஜாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும்? ரத்தம் சிந்தி விட்டார், போதுமாயிற்றே, அநேக வஸ்துகள் உண்டே, ஆனால் அவன் ஏன் மரிக்க வேண்டும்? இதனால நம்ம யோசித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல மறுமை பற்றி ஏராளமான வெளிப்பாடுகள் உண்டு. அதாவது ஒரு மனிதன் மரித்த பின்பதாக என்ன நடக்கும் என்பதை குறித்து. புதிய ஏற்பாட்டில்
பழைய ஏற்பாட்டில் மறுமை வாழ்வை குறித்து அதிகமான வெளிப்பாடுகள் இல்லை. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் மரித்த பின்பதாக என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடுகள் மிக குறைவாக காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் பாதாளத்தை குறித்த வெளிப்பாடுகள் மரணத்துக்கு அப்பால் உள்ள வாழ்வை வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்று சொன்னால் அவன் பாதாளத்துக்கு செல்வான் என்பதை குறித்த அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மட்டுமல்ல, சியோல் என்கிற சொல், எபிரேய சொல், பழைய ஏற்பாட்டில் 65 முறை வருகிறது. இதனை பாதாளம் என்று மொழிபெயர்க்கலாம். சரிங்களா? அதே போல பொதுவாக ஒரு மனுஷன் மரித்த பின் போகிற இடத்திற்கு எபிரேய பதம் சியோல் என்று சொல்லுகிறோம். 65 முறை பழைய ஏற்பாட்டிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய கிரேக்க பதம் ஹாடிஸ் ஆர் கெஹனா என்று சொல்லுகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் பாதாளத்தை குறித்த வெளிப்பாடுகள் என்று பார்க்கிற பொழுது என்னாகமம் 16, 30, 33 வீட்டுல செஞ்சு படிச்சு பாருங்க. சங்கீதம் 18:5 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படியாக ஜெபிக்கிறான். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. சங்கீதம் 88:3, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். நீதிமொழிகள் 9:10-18. ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். 9:10. நீ போகிற பாதாளத்துல செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. யோபு 7:1-9, ஏசாயா 38:10. நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20:13 நியாய தீர்ப்பு நாளில் நடைபெறுகிறது. லூக்கா 16:22-23 தெரியும். லாசரு, ஆபிரகாம் இவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறார், லாசர் ஆபிரகாம் மடியில இருக்கிறார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்கள, பழைய ஏற்பாட்டு காலத்துல மரித்த அனைத்து பரிசுத்தவான்களுமே பாதாளத்துக்கு தான் சென்றிருந்தார்கள். அப்ப பாருங்க, பாதாளம் மற்றும் நரகம் வேறு வேறு விதமாக வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். இப்ப நீங்க பாருங்க, பாதாளம் யாருடையது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்களை தான், அதை நான் ரிலேட் பண்ணி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப அந்த பாதாளத்துக்கு சொந்தக்காரர் யார்? யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பிசாசு. சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஓகே, அப்ப அந்த பாதாளத்துக்கு சொந்தக்காரர் பிசாசு அல்லது சாத்தான். இப்ப நீங்க பாருங்க, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? ரத்தம் சிந்தினதோடு மட்டும் அல்லாமல். ஓசியா 13:14 சொல்லுகிறது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். மேசியாவை குறித்த தீர்க்கதரிசனம். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆகவே அந்த பாதாளத்தின் திறவுகோலை சாத்தான் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாதாளத்துக்கு செல்ல முடியும். அதன் வல்லமைக்கு நீங்களாக்கி மனுக்குலத்தை மீட்க முடியும். கொல்லுகிற உயிர்ப்பிக்கிறவர் அவர் தான் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பாதாளத்துக்கு இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்த சிலுவையில் மரித்த பின்பதாக பாதாளத்துக்கு இறங்கி என்ன செய்தார்? யாராச்சும் எனக்கு உதவி செய்யணும். வெளிப்படுத்தல் 1:18 நம்ம பார்க்கிறோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், ஆமே
நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப என்ன செய்யறாரு? அந்த சாத்தான் அல்லது வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாதாளத்தின் திறவுகோல் இப்ப யார் கையில இருக்குது? கையில. இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிற திறவுகோள்களை நான் உடையவனா இருக்கிறேன். மரணத்திற்கு சொந்தக்காரன், பாதாளத்திற்கு சொந்தக்காரனுடைய திறவுகோல் இப்பொழுது என்னுடையதா இருக்கிறது. அதற்காகவே நான் மரிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:55 பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய மிக அழகாக மரணமே ஊர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. அன்மியூட் பண்ணிருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற ஒரு ஜெய துணியை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, பாதாளத்துக்கு இறங்கினார் என்று நாம் நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? என்னன்னா ஏதோ நூதன உபதேசங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். வேதத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கினார் என்று நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? நாம் நம்புகிறோங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். அநேக வேளையில அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சிஎஸ்ஐ திருச்சபையில உங்களுக்கு தெரியும், விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிற காரியம் உண்டு. எத்தனை விசுவாச பிரமாணம் இருக்குதுங்க? 2. விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலரோட விசுவாச பிரமாணம். Anybody other than this? இது 2 இல்லாம வேற ஏதாச்சும் இருக்கா? அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், 2 நிசையா விசுவாச பிரமாணம். இதை தவிர எங்களுக்கு 2 தான் தெரியும். அத்தனேசி விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம். எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. இப்படி ஒரு விசுவாச பிரமாணம் இருக்குது. சரி, அப்ப நீங்க பாருங்க, மியூட் பண்ணிக்கங்க. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் நம்முடைய திருச்சபையில வாரம் சொல்லுகிறோம். இங்க பாருங்க, பாதாளத்துக்கு இறங்கினார் என்று நான் நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமானா, நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை வாரம் நம்முடைய திருச்சபையில அறிக்கையிடுகிறோம். சொல்லுங்க. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவராகிய அப்படின்னு ஆரம்பிச்சு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். அடுத்தது 3ஆம் நாள் அப்படின்னு வருது பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தால்தான் அவர் பாதாளத்துக்கு இறங்க முடியும். அவர் பாதாளத்துக்கு இறங்கினால்தான் அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை பிசாசாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் இடத்திலிருந்து அவர் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்பேற்பட்ட சிலுவை மரணத்தை அடைந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். இப்ப பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? பரதீசு. இப்ப அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இடம் பாரடைஸ் என்று சொல்லுகிற இடம். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிகள் மரித்தவுடன் அவர்களது ஆவி பரதீசுக்கு செல்லும். பரதீசு என்பது நமது சரீரங்கள் உயிர்த்தெழும் வரை நமது ஆவி காத்திருக்கும்படி போய் செல்கின்ற பரலோகத்துல ஒரு சந்தோஷமான இடம். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 16 மிக அழகாக மேசியாவை குறித்து தாவீது இங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் அனைவருக்கும் உற்சாகத்தை தருகிற ஒரு சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சம்பாதித்த இந்த மீட்பை குறித்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன விளைவு? நடந்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அவருக்கு பின்னாக மரிக்கிற யாருமே, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக அவருக்கு பின்னாக மரிக்கிற யாருமே, நம்மளும் சேர்த்த யாருமே பாதாளம் செல்ல வேண்டுவதில்லை. மாறாக அவர்களுக்கு பரதீசு கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். ஆகவே முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரண பயம் இல்லை. 2ஆவதாக பாதாளம் மறுக்கப்படுகிறது. 3ஆவதாக பாரடைஸ் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக தாவீது மேசியாவை குறித்த காரியங்களை மிக தெளிவாக அழகாக நாம் அதை வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளும்படியாக எழுதியிருப்பதை
இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிக அழகான சங்கீதத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அக்கா மீகல் அக்கா அக்கா சொல்லுங்க brother. அக்கா, நான் இன்னொரு சங்கீதம் எடுக்கணும். நான் ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டா முடிச்சிடும். தொடர்ந்து அடுத்த ஒரு சங்கீதத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 19 மிக ஒரு அருமையான சங்கீதம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சங்கீதத்தை எல்லாம் நான் எதையெல்லாம் நான் டீச் பண்ணுவேங்கிறது உங்களுக்கு நேற்றே அந்த ஸ்லைட்ல போட்டிருந்தேன். ஒருவேளை எழுதி வைத்திருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் படித்து வந்திருந்தால் மிக அழகாக எளிதாக உங்களுக்கும் புரியும், எனக்கும் ஒரு எளிமையாக இதை கற்றுக் கொடுக்க முடியும். இந்த நாளிலே சங்கீதம் 19 நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 19 யாராச்சும் வாசிச்சிடுறீங்களா? வாசிச்சா நல்லது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தேங்க்யூ சிஸ்டர். இந்த சங்கீதம் 19 நமக்கு மிகவும் பரிச்சயமான சங்கீதம். மட்டுமல்ல, இதை குறித்து அநேக செய்திகளை கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டு நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். இந்த சங்கீதம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை இங்க நம்ம எங்க பொதுவா கேட்போம்? என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பொதுவா ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. அப்ப இந்த சங்கீதம் 19 குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். மிக ஒரு அருமையான சங்கீதங்க. நீங்க வீட்டுல போய் இதை இன்னும் நீங்க ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். மட்டுமல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கூட இந்த சங்கீதத்துல நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் சற்று எளிமையாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாக எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான சங்கீதம். இது ஒரு ஜெபம், துதியின் ஜெபம். இது ஒரு ஜெபமாக கருதப்படுகிறது. தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். மட்டுமல்ல, இட்ஸ் a prayer of praise and worship. சங்கீதத்தின் தலைப்பு, இந்த முழு சங்கீதத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, சிருஷ்டிப்பு தேவனை வெளிப்படுத்துகிறது. The creation reveals God என்று நம்ம சொல்லலாம். ஆகவே ஒவ்வொரு வேத பகுதியும் எப்படி நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறத குறித்து கூட நான் அப்பப்ப டீச் பண்ணிட்டே வர, அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முழு சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, சிருஷ்டிப்பு தேவனை வெளிப்படுத்துகிறது. C.S. லூயிஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு படித்த பண்டிதர் எப்படியா சொல்றாருன்னா, இந்த சங்கீதத்தை குறித்து சொல்கிறார், உலகின் மிகச்சிறந்த பாடல் வரிகளில் ஒன்று. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், பாடல் வரிகள் என்று சொன்னா இட்ஸ் a Hebrew literature. இது ஒரு கவிதை நூல், இது ஒரு கவிதை தான், சரிங்களா? உலகின் மிகச்சிறந்த பாடல் வரிகளில் ஒன்று என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் சொல்றாரு, உலகத்தின் புத்தகம் மற்றும் வார்த்தையின் புத்தகம். மிக அழகாக சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற புத்தகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த ஒரு புத்தகம் இந்த சங்கீதம் 19 புத்தகமாகவே சொல்றாரு.
புத்தகம் என்று சொல்கிறார். இது வார்த்தையின் புத்தகம். உலகத்தில் பேசப்படுகிற அனைத்து வார்த்தைகளும் ஒரு சிறந்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம் இந்த சங்கீதம் 19 என்று சொல்லி C.S. ஸ்பர்ஜன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, அப்ப இந்த சங்கீதத்துல என்னென்ன விதங்கள்ல நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 2-3 விதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க இன்னும் இதை போல சங்கீதங்கள் மற்றும் வேதாகமத்தின் புத்தகங்களை, அதிகாரங்களை, பேசேஜ, வசனத்தை நீங்கள் எப்படி பகுத்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அப்ப இதுல எத்தனை வசனம் இருக்கு? 14 வசனம் இருக்கு. இந்த 14 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 1 முதல் 6 வசனங்கள் பொதுவான வெளிப்பாடு. இரண்டாவதாக 7 முதல் 11 வசனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா விசேஷித்த வெளிப்பாடு. சரி, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 1 முதல் 6 வசனங்கள் ஒரு பொதுவான வெளிப்பாடு, அதாவது சிருஷ்டிப்பை குறித்து, இயற்கையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எழுதுகிறார். 7 முதல் 11 வசனங்கள்ல விசேஷ வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன காரியங்கள் தேவனை மையமாக இருக்கிறது, தேவனோடு கூட தொடர்பு கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அவைகள் என்ன செய்கிறது. So what I mean here is that the attributes of God, விசேஷித்த குணாதிசயங்களை தேவன் எப்படியாக மனு மக்களுக்கு செய்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் 12-14 வசனங்களில 12 முதல் 14 வசனங்கள்ல இந்த சங்கீதத்தை தாவீது தன் வாழ்வில் எப்படி அபியாசப்படுத்துகிறார் என்பதை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப 1 முதல் 6 வசனம் பொதுவான வெளிப்பாடு, 7 முதல் 11 வசனம் விசேஷ வெளிப்பாடு, 12 முதல் 14 வசனங்கள் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதத்தை எப்படி அபியாசப்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதை வேறு வகையாகவும் பிரிக்கலாம். இதைய 1 வானங்கள் 6 ஆசீர்வாதங்கள். இது அப்படியே இருக்கும், நீங்க படிச்சீங்கன்னா புரியும். 19 1 முதல் 6 வசனங்கள் வானங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது, 6 ஆசீர்வாதங்கள் இருக்கும். வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையை குறித்து கூறுகிற 6 தலைப்புல சொல்லப்பட்டிருக்கும், 6 ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கும். மூன்றாவது ஜெபம், அவர் பண்ணுகிற ஜெபம் 5 விண்ணப்பங்கள் இருக்கும். அந்த 5 விண்ணப்பங்களுக்கு 6 ஆசீர்வாதங்கள் இருக்கும். இதை வீட்டுல செஞ்சு படிச்சு பாருங்க. இதை மற்றொரு வகையாகவும் பிரிக்கலாம். நீங்க வேதத்தை இப்படி படிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். 1 படைப்பின் வழியாக தேவ வெளிப்பாடு, God's revelation through creation, 1 முதல் 6 வசனம். 2 வேதத்தின் வழியாக தேவ வெளிப்பாடு, 7 முதல் 11 வசனம். 3 விசுவாசமுள்ள மனிதனின் செயல்பாடு, 12 முதல் 16. ஐ கோ வித் தேர்ட். அந்த மூன்றாவதாக இப்ப சொன்ன பாத்தீங்களா, அதன் அடிப்படையில இந்த தியானத்திற்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்கிறேன். இப்ப படைப்பின் வழியாக தேவ வெளிப்பாடு, சங்கீதம் 19 1 முதல் 6 வசனங்கள். இதை பற்றி பேசுவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் நீங்க பாருங்க. பாருங்க, அந்த 1 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிச்சிட்டோம். நேரம் காலத்தை கருதி நான் அங்கங்க அப்படி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இப்ப பாருங்க, முதல் 2 வசனங்களை வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. படைப்பின் வழியாக தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து தாவீது ராஜா எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப நீங்க பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறதுன்னா, ஒருவேளை இந்த 19:1 நாம் பார்ப்போம். வானங்கள் என்று சொன்னால் சூரியன், சந்திரன், பால்வெளி மண்டலம், நட்சத்திரங்கள், இவைகளை படைப்பின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த இயற்கை, இந்த சிருஷ்டிப்பு, இந்த வானம், ஆகாய விரிவு இவைகளை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த இயற்கை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது.
இரண்டாவதாக சர்வ வல்ல தேவன் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இயற்கையை பார்த்து ஏதோ தானாக உண்டானது என்று சொல்கிற காரியங்கள் எல்லாம் உண்டு. தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயற்கை, இந்த சிருஷ்டிப்பு, இந்த அழகு, இந்த மகிமை படைப்பதற்கு யாராலும் முடியாது. ஒரு சர்வ வல்ல தேவன் உண்டு, அவரைத்தான் நான் துதிக்கிறேன் என்று சொல்லி இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. என்ன அர்த்தம்னா, இந்த பொழிகிறது என்கிற வார்த்தையினுடைய சரியான ஒரு எபிரேய பதம் அபெண்டன்ஸ், மட்டுமல்ல தொடர் நிகழ்வு. நீங்க பாருங்க, என்ன செய்தா பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னா இந்த இயற்கை சிருஷ்டிப்பு என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அநேக வேளையில நமக்கு தான் அது புரிவதில்லை. பேசிக்கொண்டே இருக்கிறது, வார்த்தைகளை பொழிகிறது. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை, சிருஷ்டிப்பை, மேன்மையை, மகிமையை, அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இந்த இரவும் பகல் அதுதான் பேசிக்கொண்டே இருக்கிறா. அதை புரிந்து கொள்வது மனிதர்களாகிய நமக்கு அநேக வேலைகள்ல கஷ்டமாக இருக்கிறது. மட்டுமல்ல, அதற்கு நேரம் கூட இல்லை. ஆனா தாவீதுக்கு அது புரிந்திருக்கிறது. தன்னுடைய ஜெபத்துல ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறார். நீங்க பாருங்க, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நிசப்தமாக செயல்படுகிற இயற்கை அழகு. இந்த கண்பானவர்களை, உங்களையும் என்னையும் நேசிக்கும்படியாக, உங்களையும் என்னை காப்பாற்றும்படியாக, வழி நடத்தும்படியாக ஒரு அழகான சிருஷ்டிப்பை ஆண்டவர் நமக்காக பயன்படுத்துகிறார். அது நம்மேல் பொழிகிறது, இரவும் பகலும் பேசுகிறது, வார்த்தை இல்ல, சத்தம் கேட்கப்படுவதில்லை, நிசப்தமாக செயல்படுகிற இயற்கை அழகை தாவீது ராஜா போற்றி பாடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, இந்த வான புத்தகம் மிகவும் அழகான ஒரு பிரசங்கி. தினமும் மாலை வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது புது புது ஓவியங்களை அது காட்டுகிறது அல்லவா? அது இரவு பகல் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருக்கிறது. அனைத்துலக மக்களுக்கும் பொதுவான மொழியிலே பேசுகிறது, அனைத்து இடங்களுக்கும் பேசுகிறது. எனவே அது இடைவிடாத பிரசங்கி, அனைத்து மொழி தெரிந்த பிரசங்கி, அனைத்து இடங்களுக்கும் பொதுவான பிரசங்கி. என்ன செய்தா இந்த சத்தம், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது என்று பார்க்கிறோம். அது போகாத இடமே இல்லை. ஆகவே இனி மனிதர்கள் தேவ நியாயத்திற்குள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:19-20 அழகாக இயற்கையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையோடு பேசினார், தீர்க்கதரிசிகளோடு பேசினார், ராஜாக்களோடு கூட பேசினார், அவரோடு பேசினார், இவரோடு பேசினார், என்னோடு பேசவில்லையே அப்படின்னு யாரும் நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாதுங்க. தேவனே என்ன, இயற்கையின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கடைசி வார்த்தை உலகம் உண்டானதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆனால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர் சூரியனுக்கு என்று ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். அது தான் நியமித்த பாதையில மிக அழகாக சிஸ்டமேட்டிக்காக ஓடுகிறது, இரவு பகல் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக படைப்பின் வழியாக தேவனுடைய வெளிப்பாட்டை இங்கு தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை வானத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கலைன்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுன்னா வெளியே வந்து பாருங்க, வானத்தை அண்ணாந்து பாருங்கள். வானத்தை அண்ணாந்து பார்க்கிற ஒரே ஒரு நிகழ்வு, ஒரு நாள் என்ன தெரியுங்களா? தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்க பாருங்க, அந்த நேரத்துல மட்டும்தான் எப்படியெல்லாம் வெடியெல்லாம் மேல போய் வெடிக்குதுன்னு பார்த்துருக்கோம். அனுதினமும் வானத்தை பார்ப்போம். இந்த வானம் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவர் கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. சர்வ வல்ல தேவன் உண்டு என்பதை விவரிக்கிறது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை விவரிக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களை, நீங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், திரியேக தேவன் இதைத்தான் செய்தார். என்ன செஞ்சாரு? ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று அவர் முறையிடுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வீட்டுல சென்று வாசித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, உம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள், அதை என்ன கூடுமானால் என்ன, மட்டுமல்ல கடற்கரை திரளான மணலை போல் இருப்பார்கள். இங்கு ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துவதற்கே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை தான் காமிச்சாரு, நட்சத்திரத்தை தான் காமிச்சாரு. மிக அருமையான தேவனுடைய வெளிப்பாடு, ரட்சிப்பின் திட்டம். ஆபிரகாமே, நீ பிள்ளை என்று சொல்லாதே, நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை நீ பெற்றுக்கொள்வி, திரளான ஜாதிகள் உருவாகும், ராஜாக்கள் உருவாவார்கள், மட்டுமல்ல கடற்கரைய திரளான மணல் போல உடைய ஜாதிகள் காணப்படும் என்று சொல்லி அவர் ரட்சிப்பின் திட்டத்தை ஆபிரகாம் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு உபயோகப்பட்டது இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள். நீங்க பாருங்க, நம்ம வானத்தை தான் பார்க்கிறோம், நட்சத்திரத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசேஷ வெளிப்பாட்டை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்கிற மனிதன் மூலமாக ஈசாக்கு என்று இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி கிளம்புகிறது. வாக்குத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு மூலமாக யாக்கோபு ஏசா என்கிற ஒரு சந்ததி வருகிறது. யாக்கோபு மூலமாக 12 கோத்திரங்கள் வருகிறது. 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்துல தாவீது வருகிறார். தாவீதின் வம்சாவளியில யூத கோத்திரத்தை சிங்கமாகி இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மேசியாக வருகிறார், அவர் இரட்சகராக வருவார் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை வெளிப்படுத்துறது ஆபிரகாமுக்கு இந்த வானம், நட்சத்திரம். இந்த கண்பாளர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை வழி நடத்துவதற்கு அந்த நட்சத்திரம் தான், வானத்திலிருந்து நட்சத்திரம் தான் வழி நடத்தியது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறோம், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். வாட் அ வண்டர்ஃபுல் கிரியேஷன்! என்ன ஒரு அருமையான ஒரு இயற்கை, என்ன ஒரு அருமையான ஒரு பேரழகு! தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மிக ஒரு அருமையான சங்கீதத்தை தாவீது தன்னுடைய ஜெபமாக ஏறிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அடுத்தது வேதத்தின் வழியாக தேவ வெளிப்பாடு. இரண்டாவதாக வேதத்தின் வழியாக, இங்க பாத்தீங்கன்னா இந்த வேதத்திற்கு நிறைய வார்த்தைகளை இங்க தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் சரியான நேரத்துக்கு முடித்து விடுவேன். நம்ம ஏற்கனவே வாசிட்டோம் வேதம். இங்க பாருங்க, வேதத்தை குறித்த 6 பெயர்களை இங்க அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேதம், 2 சாட்சி, அது 7 முதல் 11 வசனங்கள் இதெல்லாம் இருக்குது. 3 நியாயங்கள், 4 கற்பனை, 5 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, வேதத்துக்கு இப்படியே ஒரு பெயர் இருக்கு, ஃபியர் ஆஃப் தி லார்ட். நியாயங்கள், அதாவது நியாய தீர்ப்பு நாள்ல, ரூல்ஸ் ஆஃப் தி லார்ட், நியாயங்கள். ஆகவே அன்பானவர்கள, இவைகள் எல்லாம் இயற்கையை மூலமாக, படைப்பின் மூலமாக தேவன் என்னை வெளிப்படுத்துகிறார். ஜெனரல் ரெவலேஷன் ஃபாலோட் பை ஸ்பெஷல் ரெவலேஷன், அதுதான் 7 to 11. இப்ப என்ன செய்யலாம், இந்த வேதத்தை குறித்த 6 பெயர்களை தாவீது ராஜா அங்க பட்டியலிடுகிறார். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 காரியங்களும் என்ன செய்கிறது என்பதை பட்டியலிடுகிறார். மிக அருமையான ஒரு சங்கீதம். நீங்கள் மிகவும் நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விசேஷ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதத்தை குறித்த 6 பெயர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் தன்மைகள் என்ன என்று சொல்லி இங்க எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். வேதம் என்னதான் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இதை கண்பானவர்களே, குறைவற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது முழுமையானது, அதுல தேடி கண்டுபிடிக்க முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. இந்த வேதம் குறைவற்றது. என்னுடைய தேவைகள், என்னுடைய ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், இவர்களுக்கான அல்லது என்னுடைய தேவைகளுக்கான, என்னுடைய உள்ளத்தின் விசாரங்களுக்கான அனைத்து என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய திருச்சபை, என்னுடைய தேசம், அனைத்துக்கான காரியங்களுக்கும், தேவைகளுக்கும், தேடல்களுக்கும் இந்த வேதம் பதில் கொடுக்கிறது. அது குறைவற்றது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அநேக வேளையில நம்ம சோர்ந்து போகிறோம். நம்மை பலப்படுத்தும்படியாக உற்சாகமான வார்த்தைகள் கொடுப்பதற்கு இந்த வேதத்துல பஞ்சமே கிடையாதுங்க. அதனாலதான் வெரி ஸ்ட்ராங் வேர்ட், குறைவற்றது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சாட்சி என்ற வார்த்தை உபயோகிக்கிறார். அது என்ன செய்தா, பேதையை ஞானியாக்கிறது. 1 கொரிந்தியர் 1:27 பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்பட்டபடி உலகத்தில் பைத்தியமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாம் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இந்த உலகம் அநேக வேளைகளில் நம்ம பேதையாகத்தான் பார்க்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு நாளும் நீ திசை கெட்டு போவதில்லை. ஏனால் இந்த வேதம் குறைவற்றது. அந்த வேதம் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறது. அருமையான வார்த்தைகளை சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். நியாயங்கள், செம்மையாயும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த வசனங்கள்லாம் வீட்டுல போய் வாசிங்க. ஒரு வெரி கிளாசிக்கல் வேர்ஸ்.
சரிங்களா, செம்மையாய் அப்படின்னு கரெக்டா இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கற்பனை தூய்மை கண்களை தெளிவாக்குகிறது. கர்த்தருக்கு பயப்பட பயம், இது வேதத்துக்கு இன்னொரு வார்த்தை, சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறது. என்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு வார்த்தை. சொன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தின் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்றும் நிலை நிற்கிற ஒரு வார்த்தை. அவை உண்மை நீதி உள்ளவர்கள், உலகத்தின் உண்மையை காட்டுகிற நீதி சரியான காரியங்களை நிதானிக்கிற ஒரு நியாயங்களாக காணப்படுகிறது. அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், இப்பேற்பட்ட ஒரு அருமையான வேதம் நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இது என்னுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் செய்யுதா? யோசிச்சு பார்ப்போமே. இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதா? இது என்னுடைய அனுபவமாக காணப்படுகிறதா? இது தாவீதின் அனுபவங்க, அதனாலதான் எழுதுறாரு. இந்த சங்கீத பகுதியில சிந்திக்கிற வேலையில இது என்னுடைய அனுபவமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே தாவீதை போல இது என்னுடைய அனுபவமாக மாறட்டும் என்று சொல்லி அவரிடத்துல நம்மை ஒப்படைக்கிற ஒரு பகுதி தான் தியான பகுதி. பைபிள் ஸ்டடி ஏதோ ஒன்றுக்காக அவர்களும் நடத்தவில்லை, ஏதோ ஒன்றுக்காக நாமும் வந்து பங்கு பெறவில்லை. There is a purpose behind it. ஒரு பிரத்யேகமான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த நாட்களை தெரிவு செய்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அழகாக சொல்றாரு 19:10, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. சங்கீதம் 119:78 தாவீது அதை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார், அநேகமாயிரம் பொன்வெளிகளை பார்க்கிறோம், விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பகுதிகள் இந்த நாளில உங்களோடும் என்னோடும் பேசட்டும். அடுத்ததாக இவைகள் எல்லாம் கண்டு கொண்ட பின்பதாக முதலாவதாக ஒரு ஜெனரல் ரெவல்யூஷன், அடுத்தது ஒரு விசேஷித்த வெளிப்பாடு, இயற்கையின் மூலமாக வெளிப்பாடு, வசனங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக வெளிப்பாடு. அடுத்ததாக நான் எப்படி செயல்பட வேண்டும், தாவீது எப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து முடிக்கிறோம். மிக அழகாக சொல்கிறார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், துணிகரமான பாவங்கள் கடியனை விலக்கிக்காரும் என்று சொல்கிறார். இந்த 12-13 வசனங்கள்ல பாவத்தின் 4 நிலைகளை வரிசையாக கூறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பிழைகளில் தொடர்ந்து வாழ்கிறவன், இரண்டாவது மறைவான குற்றங்களில் ஈடுபடுபவன், மூன்றாவது இதுக்கு அடுத்த நிலை துணிகரமான பாவங்கள், இறுதி நிலை பெரும் பாதகங்களில் ஈடுபடுதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா that is a specific sequence. ஃபர்ஸ்ட் பிழையில ஆரம்பிக்கும், அடுத்தது மறைவான குற்றங்களுக்கு போகும், துணிகரமான குற்றங்களுக்கு போகும், பெரும் பாதகத்துல போய் அது முடிகிறதை பார்க்கிறோம். தாவீது இதையெல்லாம் நன்றாக உணர்ந்தவராகத்தாங்க இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, என் கண்மலையும் என் மீட்பருமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆகவே வாட் இஸ் த ரெமெடி ஃபார் தட்? இந்த 4 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்ப என்ன செய்யணும்? என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசும், நல்லா புரிஞ்சுக்க. அப்ப இந்த வாயின் வார்த்தைகள் என்ன நடக்கும்னா, இருதயத்தின் நினைவுகளோடு கூட வழி நடத்தும். அப்ப அந்த வார்த்தை வழி நடத்துகிறது. வழி நடத்துகிற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நான் வாழ ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப என்ன நடக்கும்னா, உங்களுடைய சமூகத்துல உமக்கு பிரியவனாய் வாழும்படியாக நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கு தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவன் ஏன் சொன்னானா, இதையெல்லாம் தாவீது வாஞ்சிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சங்கீதம் 19 நீங்கள் மீண்டும் மீண்டுமாக வாசித்து தியானிக்கிற பொழுது ஆண்டவர் விசேஷ விதத்துல உங்களோடு கூட இடைப்படுவார். அப்படின்னா ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்பினால் அதற்கு அடுத்த நிலைகளுக்கு செல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எச்சரிப்பையும் இந்த நாள்ல தாவீது ராஜா கொடுத்து இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். சிந்திக்க செயல்பட பிடிச்சிடலாம். இன்றைய 16ஆம் சங்கீத தியானத்திற்கு பின் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் விளைவாக நாம் பெற்றுக்கொண்ட
மகா பெரிய பாக்கியத்தை அறிந்திருக்கிறோமா? ஒரு மெசியானிக் சாமை குறித்து நம்ம சிந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததன் விளைவாக கிடைக்க பெற்ற 3 காரியங்கள். மரண பயம் இல்லை, பாதாளம் நமக்கு மறுக்கப்படுகிறது, மட்டுமல்ல பரதீசு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 19 தியானத்துக்கு பின் பொதுவாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கலாமே. தேவன் நமக்காக பிரத்யேகமாக படைத்த இந்த இயற்கைக்காய் நன்றி சொல்லுகிறோமா? அதை சரியாக பாதுகாக்கிறோமா? பராமரிக்கிறோமா? இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாளில ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை, இந்த பூமியை நீ பண்படுத்தி பாதுகா. இந்த நாள்ல இயற்கையை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். பாதுகாக்கிறோமா? பராமரிக்கிறோமா? வேதத்தின் மகத்துவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோமா? சங்கீதம் 19 நாள்ல நாம் தியானித்து கேட்டோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தின் வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் உண்டா? தாவீதுக்கு அந்த அனுபவம் உண்டு. அதனால்தான் மிக அழகாக இந்த சங்கீதம் 19 கடைசி வசனத்தை அவர் சொல்லி பிடிக்கலை பார்க்க முடியும். திரியக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ப்ரே பண்ணி முடிச்சிருங்க. ப்ரே பண்ணி